ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை எல்லாரையும் அன்புடன் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள் எல்லாம் சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் ஆண்டோடைய வார்த்தையை பார்க்குறதுக்கு முன்பாக ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் பேசுகிற ஆண்டவரே வார்த்தையின் மூலமாக நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கேட்குற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே இது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி கர்த்தர் நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஆறுதலாய் இருக்கும்படியாக, ஆண்டவரே அப்பா ஜனங்களுக்கு விடுதலை தருகிறதா இருக்கும்படியாக ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆவியானவர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற பிதாவே. இந்த நாளில் ஆண்டோடைய வார்த்தையை பார்க்கும்படியாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து யோசபாத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். யோசபாத் என்ற ஒரு ராஜா பைபிளில் இருக்கார். அவருடைய ராஜ்ய பாரத்தில் அவர் ராஜாவாக இருக்கும்போது அவருக்கு விரோதமாய், அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் 3 ராஜாக்கள் அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றாங்க. அப்படி யுத்தம் பண்ண வரும்பொழுது அந்த ராஜாவுடைய மனநிலை எப்படி இருந்தது, அவர் எப்படி ரியாக்ட் ஆனார் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமரிலே இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் கொடுக்கவில்லையா அப்படின்னு சொல்லி இங்க வந்து யோசபாத் ராஜா வந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. இங்க என்ன நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால், யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக 3 ராஜாக்கள், மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர் அவரோடு கூட யுத்தம் பண்ண வராங்க. அந்த ஜனங்க கூடி அவர்களுக்கு விரோதமாக இருக்கும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு உபவாசத்தை கூறுவித்தான். அதற்கு முன்பாக அப்பொழுது யோசபாத் பயந்து, 3வது வசனத்துல யோசபாத் பயந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு நம்ம கடந்து போகிற சூழ்நிலையில அநேக நேரங்கள்ல நம்ம பயப்படுகிறவர்களா இருக்கிறோம். அப்படின்னா நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் இருக்கும் பொழுது நம்ம பயப்படுகிறவர்களா இருக்கிறோம். இந்த நாள்ல பயம் எதனால வருகிறது, பயத்தை எப்படி மேற்கொள்ளலாம் என்ற 2 காரியத்தை குறித்து உங்களோடு கூட பேச நான் ஆசைப்படுகிறேன். இப்போ அவர் ராஜாவா இருக்கிறாரு, அவருக்குன்னு யுத்த வீரர்கள் இருப்பாங்க, படைத்தலைவர்கள் இருப்பாங்க. ஆனாலும் யோசபாத்துக்கு பயம் வருகிறது. என்ன பயம், இந்த ஜனங்க வந்து எதுக்காக யுத்தத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லி அவர் பயப்படும் பொழுது அவர் என்ன பண்றாரு, அவர் தேவனை தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் யூதா முழுவதும் உபவாசத்தை அறிவித்து அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு தேவனை தேட அவர் வந்து தேவாலயத்துல போய் அங்க வந்து யோசபாத் விண்ணப்பம் பண்றாரு. இப்போ ராஜாவா இருந்துட்டு அவர் கட்டளையிட்ட காரியங்களை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனா ஒரு ராஜ்யத்தை ஒரு ராஜா எப்படி நடத்தி கொண்டு போகிறாருன்றதுல அவருடைய திறமை வெளிப்படுகிறதா இருக்கிறது. இப்போ யோசபாத் ராஜாவா இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய
திறமையினால அப்படின்னா யுத்தத்தினால அவர் யுத்தம் ஒருத்தவங்க அறிவிக்கிறாங்கனாக்கா அதை யுத்தத்துக்கு யுத்தமா இவர் யுத்தம் செய்ய புறப்படலை. அந்த யுத்தத்தை எப்படி கொண்டு போகணும், அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுன்ற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அவர் யாரை பார்க்கிறவரா இருக்கிறாரு? அவர் கர்த்தரை பார்க்கிறவரா இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில வர்ற எல்லா சூழ்நிலைகள்லையும் பிரச்சனைகள்லையும் கூட நம்ம அறிவுல நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம யுத்தம் பண்ணலாம். இப்போ இந்த காரியத்தை இப்படி செய்யலாம், இந்த பண பிரச்சனையை எப்படி செய்யலாம், இல்லைன்னா இந்த நமக்கு இருக்கிற ப்ராப்ளமை நம்ம இப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவுல ஒவ்வொரு காரியத்தையும் நகர்த்தலாம் என்று சொல்லி நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம். ஆனால் நம்ம பிளான் சக்சீட் ஆகுதா, நம்ம பிளான்ல ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. இப்போ முதல்ல யோசபாத்துக்கு இவங்க எல்லாம் யுத்தத்துக்கு வராங்கன்னு கேட்ட உடனே அவருக்கு உடனே பயம் வருது. அந்த பயத்துல அவர் போய் இன்னும் அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவர் ஆட்களை அவர் தேடலை, இல்லை அவர் ஆர்மியை அதிகப்படுத்தலை. மாறாக அவர் என்ன பண்றாரு, தேவனாகிய கர்த்தரிடத்துல அவர் போகிறவரா இருக்கிறாரு. நம்ம கூட நம்மளுடைய பிரச்சனைகள்ல தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட அவரை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது வசனம் தொடர்ந்து அவங்க விண்ணப்பம் பண்றாரு. அப்படின்னாக்கா, எங்களை ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினீங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல நடத்தி கொண்டு வந்தீங்க, இந்த கானான் தேசத்தை நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தீங்க, இப்பொழுதோ இவங்க இந்த ஜனங்களை துரத்தி விடப்பட மாட்டாங்க அப்படின்னா அவங்க போக மாட்டாங்க, அம்மோவா பேரும் அம்மோன் புத்திரரும் அந்த பட்டணத்துல கானான்ல அவங்க கூட இருப்பாங்கன்னு சொன்னீங்க, இன்றைக்கு அவங்க எங்களுக்கு விரோதமா வராங்க அப்படின்னு சொல்லி யோசபாத் தேவனிடத்துல சூழ்நிலைகளை பேசி அவர் என்ன பண்றாரு, அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை அவர் வைக்கிறாரு. அவர் வைக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, வசனம் அந்த தொடர்ந்து 20 அதிகாரம் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னாக்கா, யூதா கோத்திரத்தார் அனைவரும் குழந்தைகளும் 13வது வசனத்துல யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக அவங்க நின்றாங்க, உபவாசித்து ஜெபிக்கிறதுக்காக அவங்க நின்றாங்க. இந்த சூழ்நிலையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றதுன்றதுக்காக அவங்க ஜெபத்துல கர்த்தருக்காய் காத்திருந்தாங்க. அப்போ நமக்கு பயமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம யாருக்காக காத்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. அவர் உபவாசத்தோடு ஜபத்தோடும் கர்த்தர் மூவ் பண்ணாத வரைக்கும் யோசபாத்துக்கு ஒண்ணுமே அவர் பண்ணல. அவர் உபவாசம் அறிவிச்சுட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு அவர் காத்திருந்தாரு. அங்க வந்திருந்த ஆசாரியர் புத்திரர்கள்ல ஒருத்தர் மூலமா ஆவியானவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நாளைக்கு நீங்க அவர்களுக்கு விரோதமாய் போங்க. 14வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய ஏலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால் அவர் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீசனுமேட்டு வழியாக வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்தில் கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான்.
பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்பு பண்ணினதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இன்னும் 10 வசனம் இருக்கு, 23லேருந்து 30வது வசனம் வரைக்கும். இதுல பார்த்தீங்கன்னாக்கா யோசபாத் என்ன பண்றாருன்னா, ஆண்டருடைய வார்த்தை அவருக்கு வர்ற வரைக்கும் அவர் காத்திருக்கிறாரு. ஆண்டருடைய வார்த்தை அவர் தீர்க்கதரிசி மூலமா அவருக்கு என்னன்னு வருது, நீங்க பயப்படாதீங்க, யூதாவின் குடிகளை நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, இந்த யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களுக்கு முன்பாக போய் அவர் ஜெயத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு பேசுற வரைக்கும் அவர் காத்திருந்தார். ரெண்டாவதாக அவர் என்ன பண்ணார்னா, யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பாக அவர் துதிக்கிறவர்களை அவர் ஏற்படுத்தினார். துதிக்கிறவர்களை கர்த்தரை பாடி உயர்த்தி துதிக்கிறவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதற்கு அப்புறமா அவர் 23வது வசனத்துல 22, 23ல அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரும் அவர்களே ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். இப்படியா யோசபாத்துக்கு அந்த நாள்ல பெரிய ஜெயத்தை கொடுக்குறாங்க. அப்போ 4ஆம் நாளிலே அவர்கள் பெராக்காவிலே கூடி அவளை தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி 3 நாளாய் அவர்கள் என்ன பண்ணாங்களாம், சத்ருவின் பாளையத்தை கொள்ளையிட்டார்களாம். இப்போ இங்க வசனம் என்ன சொல்லுகிறதுனா, நம்மளுடைய சூழ்நிலை எவ்வளவு இக்கட்டாய், யுத்தத்துக்கு மூணு விதமான படை நம்மளை சுத்தி யுத்தத்துக்கு இருக்கும் பொழுது, பட்டணம் அடைக்கப்பட்டு வெளியே போக முடியாது, உள்ள வர முடியாது, அப்படி எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது, ஜனங்க குறைவுல இருக்கும்போது, ஆனா இவங்க கர்த்தரை பற்றி பாடி துதித்து கர்த்தருடைய சத்தத்தை இவர்கள் தேடுகிறவர்களா இருக்கிறாங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையில வர்ற சூழ்நிலையில, உபத்திரவங்களில, பிரச்சனைகளில, தேவைகளில, இல்ல டிசிஷன் மேக்கிங்ல, நம்ம அடுத்து நான் என்ன செய்வோம் என்று தெரியாது இருக்கிற நேரங்களில நீங்க அவசரப்பட்டு நம்ம எதுவும் செய்யாம நம்ம கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது, நான் பயப்படுகிற நாளையில உங்களுக்கு பயம் எவ்வளவாய் நெகட்டிவா உங்க சூழ்நிலையை நோக்கி பயம் இருந்தாலும் அந்த சூழ்நிலையும் பயத்துக்குரியதா தான் இருக்குது. ஆனால் நீங்க பயப்படும் போது நீங்க கர்த்தரை பாடி உயர்த்தி அவருக்காக நீங்க காத்திருக்கும் போது, உங்க ஃபோக்கஸை ஆண்டவர் மேல வைக்கும்போது, உங்களுடைய வழி அவரிடத்துல இருந்து தான் திறக்கப்படும் என்று சொல்லி நீங்க அவருக்காக காத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த 3 ராஜாக்களையும் 3 அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் 3 படைகளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள அழித்து போட்டு அவங்களுடைய எல்லாவற்றையும், அவங்களுடைய கொள்ளைகளை இவங்களுக்கு சுதந்திரமாக இவங்களுக்கு கொடுத்தார். 3 நாள் அவங்க என்ன பண்ணாங்களாம், அவர்களுடைய தேசங்களை, பட்டணங்களை, பொருட்களையும் கொள்ளையடித்தார்களாம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஃபெயிலியர்ஸும் தோல்வியும் பயமும் நெருக்கமும் போராட்டமும் இருக்கிற நேரத்துல நீங்க பயப்படாதீங்க. பயம் எப்படி வரும்னாக்கா, ஒருவேளை நம்ம எதிர்பார்த்ததை விட நம்ம அறிவுக்கு மிஞ்சினதாய் நம்மளுடைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பயம் வருகிறதா இருக்கிறது. அதை ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கும் போது பயம் நமக்கு வருகிறதா இருக்கிறது. இப்போ பயம் வரும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவங்களா இருக்கணும் 1. 2வது அவரை துதிக்கிறவர்களா இருக்கணும். கர்த்தரை துதிக்கும் பொழுதும் அவரை பாடி உயர்த்தி அவரை துதிக்கும் போது நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா பயப்படுகிற சூழ்நிலைகளை தேவன் ஜெயமான சூழ்நிலையாய், ஆசீர்வாதமான சூழ்நிலையாய் தேவன் மாற்றுகிறவரா இருக்கிறாரு. இந்த நாள்ல நீங்க பயப்படுகிற சூழ்நிலை எதுவா இருந்தாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு நன்மையாய் மாற்றுகிறவரா இருக்கிறாரு. இப்போ இந்த பயம் யோசபாத் இப்படியாய் ஹேண்டில் பண்றாரு. யோசபாத் என்ன பண்றாரு, அவருக்கு பயம் வந்தோடனே அவர் ஃபோக்கஸ் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்கிறாரு. இன்னொரு வித்தியாசமான சூழ்நிலையில தாவீது ராஜா என்ன பண்றாருன்னா, அவர் கடந்து போற சூழ்நிலையில அவர் வரும்பொழுது அவருடைய சூழ்நிலைகள்ல அவர் எப்படி அதை கடந்து போனார் என்று சொல்லி பார்ப்போம். 1 சாமுவேல்
1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே பார்க்கலாம், ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் அங்கே வந்து அந்த சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்துகிறவராய் வந்து நின்று டெய்லி வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்கள மிரட்டிட்டு போகிறாரு. வந்து உங்களுடைய ராஜ்யத்தில் யாரும் இல்லையா என்னை எதிர்க்கிறவங்க? நீங்கள் என்னை கொன்று போட்டால் நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமை, நாங்கள் உங்களை கொன்று போட்டோன்னா நீங்கள்லாம் எங்களுக்கு அடிமை என்று சொல்லி அவர் தினம் வந்து என்ன பண்ணுறாரு, 40 நாள் அளவும் தினம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த பள்ளத்தாக்கில் வந்து இறங்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா பயமுறுத்தி அவர் வார்த்தைகளை பேசிக்கொண்டு யுத்தத்துக்கு வாங்க 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 என்று சொல்லி கோலியாத் கூப்பிட்டு கொண்டிருக்கிறாரு. இப்போ தாவீது என்ன பண்றாருன்னா இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய தகப்பன், தாவீதுடைய தகப்பன் தன்னுடைய சகோதரர்கள்லாம் யுத்தத்துக்கு போயிருக்காங்க, நீ அவங்கள போய் பார்த்துட்டு வா, யுத்தத்தில் என்ன செய்தி என்று விசாரித்துட்டு வா அப்படின்னு சொல்லி தாவீதை அவர் தகப்பன் அனுப்புகிறாரு. அங்கே போன நேரத்தில் இந்த கோலியாத்தினுடைய எல்லா வார்த்தைகளையும் அவர் கேட்கும்போது எல்லாரும் பயந்துருக்கிறாங்க. கோலியாத் சொன்ன வார்த்தைகளை கேட்டு சவுல் ராஜாவும் எல்லாரும் ரொம்ப பயந்துருந்தாங்க. அப்படின்னாக்கா இவங்க யுத்த வீரர்கள் தான், ஆனால் அவருடைய பயமுறுத்துதல்கள், அவங்களுடைய தோற்றமும் அவங்களுடைய தோரணைகளும் ரொம்ப பயங்கரமாக இருந்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. நம்ம போய் எங்கே தோல்வி அடைஞ்சிட்டோன்னா நம்ம எல்லாருமே அழிக்கப்படுவோமே என்று சொல்லி அவங்க பயப்படுறாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாரு, தாவீது வராரு. தாவீது வந்த உடனே என்ன பண்ணுறாரு, தாவீது சவுலை நோக்கி தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர் கேட்டு அதை சவுலின் சமூகத்துக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 31, 32வது வசனம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தேனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்போ தாவீதுக்கு வந்து எந்த யுத்த பழக்கமும் இல்லை, எந்த யுத்த அபியாசம் ட்ரைனிங் இல்லை, அதற்கான ட்ரெஸ்ஸு ஃபோர்ஸு அதற்கான ப்ராக்டிஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் தாவீதுக்கு ஒன்று தெரியும், என்னன்னா தேவனாகிய கர்த்தரை தாவீதுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் யார் என்பதை தாவீது அறிந்திருந்தார். அதற்கு முன்பாக அங்கே வந்து சவுலுக்கு அவர் சொல்லும்போது சொல்றாரு, இப்படிதான் நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு தடவை சிங்கம் வந்தது, அதை ஆண்டவருடைய பலத்தினால அதை நான் கிழித்து போடும்படி ஆண்டவர் செய்தாரு. என்னுடைய ஆடுகளை ஒரு தடவை கரடி வந்தது, அந்த கரடிகளின் வாயிலிருந்து என்னுடைய ஆடுகளை காப்பாற்ற தேவன் உதவி செய்தார். அப்போ வந்து இங்க தனிமையான பாதையில தாவீது தேவனோடு தாவீதுக்கு இருந்த உறவு என்ன பண்ணுதுன்னாக்கா அவரை பலனடைய செய்கிறதா இருக்குது. எப்படின்னாக்கா கர்த்தர் யார் என்பதை தாவீது நன்று அறிந்தவராயிருந்தாரு. அதனால ஒரு யுத்த சூழ்நிலை அங்க உருவாயிருக்கு. எல்லாரும் பயப்படுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் பயப்படுறாங்க, சவுல் ராஜாவும் யுத்த வீரர்களும் எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா தாவீது சொல்றாரு, இந்த வார்த்தை இந்த சூழ்நிலையை பார்த்து உங்கள் இருதயம் இவன் நிமித்தம் அப்படின்னா அந்த பேசுற அந்த கோலியாத்தின் வார்த்தை நிமித்தம் தாவீது சவுலனுக்கு சொல்றாரு, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தேனோட யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்றாரு. அப்போ தொடர்ந்து அந்த அதிகாரம் ஃபுல்லா நம்ம வாசிச்சோம்னா 40வது அதிகாரம் 17வது அதிகாரம் 40வது வசனத்திலேருந்து தொடர்ந்து வாசிச்சோம்னா 45, 46, 47ல அவர் சொல்றாரு பெலிஸ்தியனை நோக்கி. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்போ இங்க தாவீது என்ன தெரிந்து கொள்றார்னா அவருடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட அவருடைய உறவு தேவனோடு சரியா இருந்ததுனால, கர்த்தர்
கர்த்தர் யார் என்பதை அவர் ருசித்திருந்ததுனால யுத்த சூழ்நிலை வரும்பொழுது அவர் அந்த யுத்த சூழ்நிலையை குறித்து அவர் பயப்படவில்லை. அவர் என்ன பண்றாரு, நீங்க ஏன் பயந்து யுத்தத்துக்கு போகாம இருக்கீங்க, நீங்க போலியா, நான் போறேன் இந்த பெலிஸ்தீனை கொல்றதுக்கு. ஏன்னா அவர் நிந்திக்கிற தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ளவர், அவர் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால நான் அந்த பெலிஸ்தீனை நான் என்ன பண்ணுவேன், நான் கொன்று போடுவேன் என்று சொல்றாரு. இப்ப ரெண்டு வேற வேற மாதிரி சூழ்நிலை, ஆனா ரெண்டுமே யுத்த சூழ்நிலை. யோசபாத் ராஜா சந்தித்தது ஒரு யுத்த சூழ்நிலை, ஆனா யோசபாத் ராஜா பண்ணின விதங்கள் வேற மாதிரி இருக்கு. ஆனா தாவீது ராஜா பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கு. இப்போ தாவீது ராஜா ஆண்டவரோடு தனிப்பட்ட நெருக்கமான உறவு அவருக்கு இருந்ததுனால அவர் கர்த்தர் அவர் கூட இருக்காருன்றத அவர் சாலிடா அறிஞ்சதுனால அவர் பிரச்சனைய பார்த்து அவர் பயப்படல. அவர் பிரச்சனைய பார்க்கும்போதே அதை வெற்றியா பார்க்கிறாரு. ஆனா யோசபாத் ராஜா பயந்து தோல்வி அடைந்து கர்த்தருடைய வார்த்தை வர்ற வரைக்கும் காத்திருக்கிறாரு. இது ரெண்டு விதமான மென்டல் ஸ்டேட் ஆஃப் லைஃப் நமக்கு குறிக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் விசுவாசிங்க தான், எல்லாரும் விசுவாசிக்கிறோம், எல்லாரும் ஏசப்பாவை நம்புறோம், இல்லை எல்லாரும் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கோம். ஆனா நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலையில உங்களுக்கு தேவனோடு தனிப்பட்ட உறவு இருக்கும்னாக்கா, தேவன் யார் என்பதை நீங்க அறிந்திருந்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதுக்குரிய வெற்றியை நீங்க கொண்டாடுகிறவர்களா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அதே போல யோசபாத் ராஜாவும் செய்தது தப்பு இல்லை. ஆனா அவருக்கு பயம் வரும்பொழுது அவர் என்ன பண்ணாரு, தன் நம்பிக்கைக்கு ஆதாரமாக வேற யாரையும் அவர் தெரிந்து கொள்ளல, அவர் கர்த்தரிடத்துல தான் போனாரு. அதுதான் அவர் பண்ணது பெஸ்ட். ஆனா கர்த்தர் கிரியை செய்யற வரைக்கும் அவர் காத்திருந்தாரு. அது பெஸ்டான பாட்டு. கர்த்தர் அவருக்காக வெளிப்பட்டாரு, அங்க ஜெயத்தை அவர் பார்த்தாரு. இப்போ கர்த்தரை நீங்க காடா, ஒரு டிவைன் காடா, தெய்வீகம் உள்ளவரா, அவரை நீங்க கடவுளா, நீங்க ஆண்டவரா நீங்க அவரை பார்க்கறதுலயும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அவருக்காக நீங்க காத்திருக்கும் போது அவர் அற்புதங்களை செய்கிறாரு. ஆனா அவரோடு கூட நீங்க வாழ்றவங்களா இருக்கும் பொழுது, தாவீது ராஜா அங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரு அப்படிலாம் வசனம் இல்லவே இல்லை. இங்க யோசபாத் உபவாசத்தை அறிவித்து அவர் ஜபத்துல ஆண்டவருக்காக காத்திருக்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தை வர காத்திருக்கிறாரு. ஆனா தாவீது ராஜா அந்த யுத்த சூழ்நிலையை பார்த்தோன்னே அவர் போல்டா ஜம்ப் ஆகுறாரு. அப்போ நம்ம விசுவாச அதை பார்க்கிலும் அப்படின்னா தாவீது ராஜா, யோசபாத் ராஜா, ராஜாக்களின் காலங்களை தாண்டி ஏசு கிறிஸ்து ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது ஒரு சூழ்நிலையை, ஒரு பிரச்சனைய நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க பார்க்கும் போதே பயமா தான் இருக்கும். அது யுத்தம்னு தெரியும், யுத்தம் வர மாதிரி இருக்கும். ஆனா அதற்கு முன்பாக அதனுடைய வெற்றியை நீங்க எதிர்பார்த்து கொண்டாடுகிறவர்களா இருக்கும் பொழுது ஜெயம் உங்களுடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை உங்களுக்கு பயம் இருந்துச்சுனாக்கா, செகண்ட் ஸ்டெப்பா யோசபாத் ராஜா பண்ண மாதிரி பயம் உங்களுக்கு போற வரைக்கும், பயம் உங்களை விட்டு நீங்கிற வரைக்கும், நீங்க ஸ்ட்ரென்தன் ஆகுற வரைக்கும், அப்படின்னா உங்க ஆத்துமா பலன் அடைகிற வரைக்கும். இப்போ தாவீது சொல்வார், சங்கீதம் 56:8 சொல்றாரு, நான் பயப்படுகிற நாளிலே உண்மை நம்புவேன் என்று சொல்றாரு. அப்போ உங்களுக்கு பயம் இருக்கும்போது அந்த பயம் உங்களை விட்டு போகிற வரைக்கும் நீங்க வர்ஷிப் பண்றதோ, வேர்ட்ல காத்திருக்கிறதோ, உபவாசத்துல இருக்கிறதோ அது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இது இன்னொரு வகையான ஆவிக்குரிய காரியமா இருக்கிறது. ஆனா பெஸ்ட் பார்ட் என்னன்னாக்கா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்க ஜெயத்தை தோல்வியின் சூழ்நிலையில நீங்க ஜெயத்தை பார்க்கிறவர்களா இருக்கிறோம். அப்போ பயப்படாதீங்க. உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் பயப்படாதீங்க. இயேசு யாரு, ஆண்டவர் யாரு, அவருடைய மகிமை என்னன்னு நம்ம தெரியாம இருந்திருந்தோம்னா, திரும்ப மத்தேயு 8ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். மத்தேயு 8ல சொல்றாரு, சீஷர்கள் படகுல இருக்கிறாங்க, கடல் கொந்தளிக்குது. அப்போ ஏசாமி அவங்க கூட தான் இருக்கிறாரு, அவர் தூங்கிட்டு இருக்காரு. இப்போ இயேசு யார் என்பதை, அப்படின்னா ஆண்டவர் யார் என்பதையும் அவருடைய மகத்துவம் இன்னதென்பதை நம்ம அறியாது இருக்கும்போது அவங்க படகுல பக்கத்துல தூங்கிட்டு இயேசு நம்ம கூட இருந்தா கூட நம்ம என்ன செய்வோம், பயப்படுகிறவர்களா தான் இருப்போம். ஏன்னா நம்ம மேனிஃபெஸ்டேஷனை மட்டும் நம்புகிறவர்களா இருப்போம். அப்போதான் இயேசு எழுந்திருந்து அதட்டுறாரு, என்னன்னா, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லி காற்றையும் கடலையும் அமர்த்துகிறவரா இருக்கிறாரு. இப்போ பயம் உங்களுக்கு வரும்பொழுது
நெகட்டிவ் சூழ்நிலைகள்ல பயம், உங்கள் வியாதியை கண்டு பயம், மரணத்தை கண்டு பயம், தோல்வியை கண்டு பயம், கடனை கண்டு பயம், அவமானங்களை கண்டு பயம், சோர்வுல அடுத்து என்ன செய்ய நீங்க நினைக்காம இருக்கும்பொழுது, என்ன செய்யணும்னு யோசிக்க முடியாம இருக்கும் பொழுது நீங்க பயப்படுகிற, தாவீது சொன்னது போல, பயப்படுகிற நாளில் நான் உண்மையே நம்புவேன் என்று சொன்னது போல, நீங்க பயப்படுகிற நாளில நீங்க அவரை மட்டும் நீங்க சார்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு எதிராய் வந்த எல்லாவற்றையும், உங்களுக்கு எதிராயிருந்த எல்லாவற்றையும், யோசபாத்துக்கு எதிராயிருந்த எல்லாத்தையும், அம்மோன் புத்திரருடைய ஆஸ்தி அவங்களுடைய ஐஸ்வர்யம், மோவா புத்திரருடைய ஆஸ்தி அவங்களுடைய ஐஸ்வர்யம், சேயீர் மலை தேசத்தாருடைய ஆஸ்தி அவங்களுடையதை தேவன் யோசபாத்துக்கும் இஸ்ரவேல் யூதா கோத்திரத்துக்கும் அது கொள்ளையாய் அவர் கொடுத்தாரு. இப்போ உங்களுடைய பிரச்சனைகளில, உங்களுடைய தோல்விகளில எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நீங்க பயப்படுகிற நாளில நீங்க கர்த்தரை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு ஜெயத்தை, அப்படின்னா கொள்ளையை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன். கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா, இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்குற நம்முடைய பிள்ளைங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவங்க பயப்படுகிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, பயத்தை மேற்கொள்ள ஆவியானவர் நீங்க கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீங்க அவர்களோடு கூட இருக்கீங்க என்பதை, நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க இருக்கீங்க என்பதை, அவங்க தோல்வியில நீங்க ஜெயத்தை கொடுக்குறீங்க என்பதை அவங்க காண உதவி செய்யுங்க ஆண்டவரே. வியாதியில சுகத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்றதை அவங்க பார்க்க உதவி செய்யுங்க. கடன்ல ஒரு பிரேக் த்ரூவை நீங்க பண்ணீங்கன்றதை பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே அப்பா, மரணத்துக்கு எதுவா இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க உயிர்ப்பிக்கிறவராய் நீங்க இருக்கிறீங்கன்றதை பார்க்க உதவி செய்யுங்க. எதெல்லாம் நாங்க இழந்தோம்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் நாங்க ஆண்டவரே 3 மடங்காய் ஆண்டவர் அதை நாங்க திருப்பிக் கொள்கிறோம் என்று சொல்லி விசுவாசிக்கத்தக்கதாக தேவன் மகிமையான காரியங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பயம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யாதபடி, பயம் எங்களை தோல்விக்குள்ளாக கொண்டு போகாதபடி, கர்த்தர் எங்களுக்காக கிரியை செய்கிற வரைக்கும் ஆண்டவரே நாங்க உமக்காய் காத்திருக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட இருக்கிறதுனால ஆண்டவரே எல்லா சூழ்நிலையை ஜெயமாய் மாற்றுகிற ஆவியானவர் ஆண்டவரே, இவர்களை நீங்க ஜெயத்தின் பாதையில நீங்க நடக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க மகிமைப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற பிதாவே.